நானே தேவன் என்று அறிந்து உணர்ந்திடு, என்னிடம் திரும்பிடு. இங்கும் அங்கும் ஓடும் போது கவனம் என சொல்லவில்லையா? என்னை விட்டு போவதே துன்பம் என சொல்லவில்லையா? இங்கும் அங்கும் ஓடும் போது கவனம் என சொல்லவில்லையா? என்னை விட்டு போவதே துன்பம் என சொல்லவில்லையா? இன்றே வந்திடு, என்னை நம்பிடு, உன்னை தாழ்த்திடு, உயர்வை பெற்றிடு. இன்றே வந்திடு, என்னை நம்பிடு, உன்னை தாழ்த்திடு, உயர்வை பெற்றிடு. நீயும் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து உணர்ந்திடு, என்னிடம் திரும்பிடு. உடைந்த பாத்திரம் நீ உதறி நான் தள்ளவில்லை, உபயோகமற்றதென்று உன்னை நான் சொல்லவில்லை. உடைந்த பாத்திரம் நீ உதறி நான் தள்ளவில்லை, உபயோகமற்றதென்று உன்னை நான் சொல்லவில்லை. ஆத்துமாவை அடக்கியே அமர்ந்து ஆராய்ந்திடு, உன்னிலை உணர்ந்திடு, மேன்மை அடைந்திடு. ஆத்துமாவை அடக்கியே அமர்ந்து ஆராய்ந்திடு, உன்னிலை உணர்ந்திடு, மேன்மை அடைந்திடு. நீயும் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து உணர்ந்திடு, என்னிடம் திரும்பிடு. இளவயதின் பக்தியையும் நேசத்தையும் நினைத்திடுவேன், என் வார்த்தை தீவிரமாய் உன்னிலே நிறைவேற்றுவேன். இளவயதின் பக்தியையும் நேசத்தையும் நினைத்திடுவேன், என் வார்த்தை தீவிரமாய் உன்னிலே நிறைவேற்றுவேன். சின்ன பிள்ளை என்று சொல்லாதே, உன்னோடு இருக்கிறேன், கட்டவும் நாட்டவும் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். சின்ன பிள்ளை என்று சொல்லாதே, உன்னோடு இருக்கிறேன், கட்டவும் நாட்டவும் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நீயும் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து உணர்ந்திடு, என்னிடம் திரும்பிடு. நீயும் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து உணர்ந்திடு, என்னிடம் திரும்பிடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசிர்வதித்து நன்மை செய்து நம்முடைய இயக்கங்களை விருப்பங்களை நிறைவேற்றுவார், காரியங்களை கைகூடி வர செய்வார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்து, என் ஜனமே கேள், உனக்கு சாட்சி சொல்லுவே, இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நலமாயிருப்பீங்க. யார் சொல்லுவா? நம்ம எப்போ விழுவோம், நம்ம எப்படி
இடறுவோம், எப்போ நமக்கு பல தீமைகள் நடக்கணும் உலகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நீங்கள் நலமாக இருக்கணும்னு சொல்லி உங்கள் நினைவாய் வாழ்கிறவர், நினைக்கிறவர். அவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நலமாக இருக்கும். இதில் என்ன நமக்கு பெரிய கஷ்டம்? இதில் என்ன நமக்கு ஒரு போராட்டம்? நம்ம என்ன செய்கிறோன்னா, பல வேலைகளில் தேவனை விட்டுட்டு நம்மளா சுயமாக ஒரு சிந்தித்து முடிவெடுத்து, இது நல்லா இருக்கும், இந்த இடத்துல இப்போ இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வருது, இந்த ஏரியா டெவலப்மெண்ட் ஆகுது, இதை படித்தா இங்கே போகலாம், இந்த நாட்டுக்கு போகலாம், அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் என் வழிகளில், அதே சங்கீதம் 81:13 பார்த்தீங்களா, என் வழிகளில் நடந்தால் நலமாயிருப்பீர்கள். கர்த்தர் நமக்குன்னு ஒரு வழி வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார். இந்த வழி வேற யாருக்குமே இருக்காது. அந்த வழியில் நம்ம நடக்கணும். சில மாதங்களுக்கு முன்பு ஒரு வாலிப மகள் வந்து குடும்ப காரியத்தை சொன்னபோது உள்ளம் உடைந்தது. நான் வேலை செய்த இடத்துல ஒரு வாலிபனோடு பழகினேன், அவரையே திருமணம் முடித்தேன். எங்கள் வீட்டில் எவ்வளவோ தடுத்து எதிர்த்தாங்க. உங்கள் வேலையை பாருங்கள், நான் சம்பாதிக்கிறேன்னு சொன்னேன். கொஞ்ச நாள் தான் வாழ்க்கை நல்லா ஓடிச்சு. 6 மாதத்திலே கசந்து விட்டது. என்னை இரத்த கண்ணீர் வடிக்க வைத்து விட்டார், ஏமாற்றி விட்டார். உள்ளம் உடைந்து வாழ்கிறேன். என் வழி எது நல்லதுன்னு நினைச்சேனோ அதுவே வேதனையும் தீமையுமாய் மாறிவிட்டது. மனமுடைந்து போனான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது வேதனையும், அதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிற ஒரு இருள் கண்ணீர் நமக்கு தெரியாது. என் வழிகளில் நீங்கள் நடந்தீர்களானால் நலமாயிருக்கும் ஆண்டவர் சொல்லார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களே, எகிப்திலே அடிமையாக இருந்தாங்க. இந்த வேலை செய்தாலே போதும், காணான்லாம் வேணாம், இங்கே செத்து போவதுனாலும் பிரச்சனை, போராட்டம், எதிர்ப்புன்னு வரும்போது சிலர் முறுமுறுத்துருவாங்க, தேவனை குறை சொல்லிடுவாங்க. நாங்கள் இங்கேயே விட்டுடு மோசு, நான் காணான்லாம் வேண்டாம், செங்கடல்லாம் வேண்டாம், ஒவ்வொரு நாளும் யாத்திரை பண்ணி நாங்கள் ஏன் வெயிலையும் பனியிலையும் மடியணும், முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க. செத்துப்போன நலமாக இருக்கும். குடும்பங்களில் சண்டை வரும்போது, வாக்குவாதம் வரும்போது, பிரச்சனை வரும்போது இப்படி தான் டென்ஷனாகி கோபமாகி கத்தி விடுகிறோம், சமாதானத்தை இழந்து விடுகிறோம். இதுக்கு தேவன் நம்மளை உண்டாக்கலை. அவருடைய கற்பனைகளை எழுதி நம்ம கையில் வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஏசாயா 48:18 பார்த்தா, என் ஜனங்கள் என் கற்பனைகளின்படி நடந்தால் நலமாயிருக்கும். என்ன கற்பனை? கர்த்தருடைய வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இந்த வார்த்தை ஒளிவதும் இல்லை, அழிவதும் இல்லை, மறைவதும் இல்லை. இந்த வார்த்தையை நீங்கள் அன்னிதினம் வாசிச்சிங்களே, வாசிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு நடக்க வேண்டிய வழி உங்களுக்கு தெரியாததை ஆண்டவர் அந்த வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதனால தான் இந்த வேதத்தின்படி நம்ம நடக்க ஆண்டவர் இந்த விடிவெள்ளியாகிய நட்சத்திரம் போன்ற இருளிலே உதிக்கிற ஒரு வசனத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை நம்பி இக்கட்டில் அவரை கூப்பிடும் போது, உங்கள் ஆபத்தில் இயேசுவை நோக்கி முறையிடும் பொழுது, ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார் தெரியுமா? கட்டாயம் அந்த வார்த்தைகளில் மறைந்திருக்கிற ஒரு வழியை காட்டி புல்லுள்ள இடத்துல இடராத செவையான வழிகளில் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார். அதற்கு தாங்க அவர் வாழ்கிறார், ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். என் கற்பனைகளின்படி என் ஜனங்கள் நடந்தால் நலமாயிருக்கும் என்றார். இன்னைக்கு உங்கள் நலத்தை யார் விரும்புகிறாங்களோ இல்லையோ, உங்களை சிருஷ்டித்து உங்களை பராமரித்து உங்களுக்காக இரத்தம் சிந்தி பரமேறின இயேசு விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நலமான காரியத்தை செய்து நீடித்த நாட்களை திருப்தியாக்கி இந்த நாளில் உங்களை அற்புதமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக,
கிருபைக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமை வல்லமை இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் பூமியில நலமாய் வாழ்வதற்கு என்னென்ன நன்மைகளை திட்டங்களை உண்டு பண்ணின்றோ அதை எல்லாவற்றையும் கண்டுபிடித்து வாழ்க்கையில நலமாய் வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பையும் எதிர்காலங்களை பொறுப்பெடுத்து நடத்தும். இந்த நாள் தேவ பிரசனம் அவர்களை அளவில்லாமல் நிரப்பி நடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.